வணக்கம். வெள்ளை அறிக்கை எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து சில நாட்களாகவே இருந்துச்சு. ஃபைனலி இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க அதை? ஆக்சுவலாக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அந்த பதவி பிரமாண விழாவில் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தாரு. விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு. எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது அங்கே பார்த்தா தான் தெரியும். விரிவாக ஒரு அறிக்கை தர்றோம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போவே தமிழக மக்களுக்கு இவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து இன்றைக்கி அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது அதே மாதிரி இபிஎஸ் காலத்தில் இருந்த ஊழல்கள், பொருளாதார சிக்கல்கள் இதையெல்லாம் குறித்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவரும் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரிய பொருளாதார வல்லுநர்கள் தான் இது குறித்து மக்களுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா நம்மெல்லாம் வந்து அது அந்த அளவுக்கு தீர்க்கமாக அதுக்குள்ளே போய் தேடவும் முடியாது, அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பெருசாக நாலேஜும் கிடையாது. பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடி கடனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இபிஎஸ் காலத்தில் 5 லட்சம் கோடி கடனாக இருந்த தமிழகம் இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்குது. ஒரு ஒரு வருஷத்துக்கே ஒரு 70,000 கோடி வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும்போதே பேரதிர்ச்சியாக இருக்குது. இந்த தனி மனித கடன் சுமையெல்லாம் போன பீரியடில் இருந்ததை விட 1 மடங்கு அதிகமாக வந்திருக்கு. ஸோ 70,000 இருந்தது 1,20,000 என்னமோ 23,000 மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதை எப்படி இந்த அரசு சமாளிக்க போகுதுங்கிற கேள்வி தான் வருது. இப்போ ஒரு அறிக்கைக்கு வெளியிடுறாங்க, இதில் என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெறுங்கையோடு இருக்கோம், முதல்ல அதை புரிஞ்சுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்வது அல்லது மக்களை தயார்படுத்துவது. அதுதான். இப்போ நீ இதெல்லாம் சொன்னியே அதெல்லாம் சொன்னியே ஏன் செய்யலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த அறிக்கையை எடுத்து ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு தைரியமாக நம்ம எதிர்கொள்ளலாம். ஸோ அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இதுன்னு வச்சிங்களேன். ஆனாலும் இவங்க வந்து மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் இருக்காங்க. பாருங்கள், போக்குவரத்து துறையில் மட்டும் ஒரு 70,000 கோடி நஷ்டம்ங்கிறாங்க. ஆமாம், பற்றாக்குறைங்கிறாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் தாவேக்காவே கொடுத்த வாக்குறுதி என்னென்னா ஆண்களுக்கும் பஸ்ஸில் இலவசம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா? தாவேக்கா தேர்தல் வாக்குறுதியில் இப்போ பெண்களுக்கு இலவசங்கிறது திமுக அரசில் பண்ணாங்க. அதை இன்னும் கொஞ்சம் மேலும் எல்லா பேருந்துகள்லையும் இலவசங்கிற ஒரு வாக்குறுதியை அவங்க கொடுத்தாங்க. இப்போ ஏற்கனவே 70,000 கோடி பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் அமைச்சர், அவருடைய செயலாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்வதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வருவாய் உருவாக்குவோங்கிறாங்க. வருவாயை பல்வேறு துறைகள்லேருந்து அரசுக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அதன் மூலம் வந்து இதை எங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய சவால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்கு இல்லையா, அதை 20 லட்சம் கோடியாக மாற்றாமல் இருக்கிறதே மிகப்பெரிய சவால். இப்போ இந்த 10 லட்சம் கோடி அப்படியே இருந்ததுன்னா அதை விட பெரிய சாதனை வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி சார், இப்போ ஏன் இந்த திட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி வாங்க. அதான் ஓகே, அதான் நான் நினச்சேன். சார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பொறுப்பேட்டிலேருந்து நீங்கள் சொன்ன திட்டங்கள்லாம் எப்போ நிறைவேற்றீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு விடையாக கூட மக்கள் மற்ற இதெல்லாம் இருக்குது, அதனால தான் என்னால் இதை பண்ண முடியல அப்படின்றதுக்காக கூட இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கலாமா? இல்லை, பண்ண முடியலங்கிறது அவங்க சொல்ல வரல. ஆக்சுவலாக கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மகளிர் உதவித்தொகை அறிவித்ததே தவறான ஒரு செயலுங்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியை வச்சுக்கிட்டு நீங்கள் மகளிர் உதவித்தொகை அறிவிச்சிட்டிங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க 2,500 ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதற்கும் பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் வெறும் கணக்கை கொடுத்துட்டு போயிட முடியாது. அவங்களுக்கு வாக்குறுதி மட்டும்தான் மனசில் இருக்கும். நீங்கள் அந்த கணக்கு இந்த கணக்கெல்லாம் சொல்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து பல்வேறு துறைகளிலிருந்து அந்த வருவாயை அதிகப்படுத்தி அதை அரசு கஜானாவில் சேர்ப்போங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ டெண்டரில் வந்து 32% வர வேண்டிய கமிஷனை அப்படியே வந்து கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விடுறாங்க. அதே மாதிரி வந்து டாஸ்மாகில் மாதந்தோறும் வர்ற ஒரு 100 கோடி ரூபாயை அப்படியே திருப்பி வருஷத்துக்கு 1,200 கோடி ரூபா கஜானாவுக்கு திருப்புறாங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, இப்படி ஒவ்வொரு துறையும் நீங்கள் கையை வச்சிங்கனாலே பல்லாயிரம் கோடிகள் வந்து கஜானாவுக்கு வந்துடும். அப்போ இதையெல்லாம் சமாளிப்பதற்கான
தைரியம் முதலுக்கு எங்களுக்கு வந்துருங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது. பட் அதை நோக்கிய ஒரு இனிஷியேட் தான் அவங்க பண்ணுறாங்க. அதே மாரி சார், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரா இருந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு வந்து தன்னோட எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் தாவேக்கால தான் இணைய போறாருன்ற மாரியான தகவல்கள்லாம் இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு அதுக்கு. இல்லை, அவர் மீது ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. குட்கா ஊழல் இருக்கு ஆமாம், சார். அந்த வழக்குங்கிறது வந்து தாவேக்காவினுடைய கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. ம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சரை அவங்க எப்படி கட்சியில் சேர்ப்பாங்கன்னு நமக்கு புரியல. ஆனால் நான் விசாரித்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு விஜயபாஸ்கர் தன் கட்சியில் இணைவதில் பெருசாக ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்ததுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ம். அவர் வந்து சந்திக்க நினைக்கும் பொழுது கூட அதை அவர் தவிர்த்ததாலாம் சொன்னாங்க. பட் இன்னைக்கு வந்து அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. திமுகவை நோக்கி போவாரா, தாவேக்காவை நோக்கி வருவாராங்கிறது ஒரு பெரிய புதிராக இருக்குது. பட் பெரும்பாலும் இங்கே அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுவது ஒரு தாவேக்காவை நோக்கி நகர்வாருங்கிறது தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா செங்கோட்டையன் ஆல்ரெடி அங்க இருக்காரு அப்படின்னும்போது, திரு விஜயபாஸ்கரோட சேர்க்கறதுல விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு குழப்பமா இருக்கும் சார்? இல்லைங்க, இப்போ அந்த குட்கா வழக்கில் வந்து நாளைக்கு என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது. இவருடைய கட்சியில் அவர் இருக்கும் பொழுது அந்த தீர்ப்பு வந்து விஜயபாஸ்கருக்கு எதிராக வந்ததுன்னு வைங்களேன், அப்போ அது அந்த கெட்ட பேர் வந்து விஜய்க்கும் வரும். ஸோ இந்த சிக்கல் ஒன்று இருக்குது. பட் அரசியலில் இதை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜி மீது இருந்த வழக்கு அப்படியே இருக்கும்போது தான் அவரை வந்து அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சேர்த்துக்கிட்டார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு வர்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்ன ப்ராக்டிக்கலாக அதை பார்ப்போம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தது. அது மாதிரி சி.வி. சண்முகம் அவரும் தன்னோட நிலைப்பாட்டை அறிவிக்காம இருக்காரு. தலைமையோட மோதல்ல தான் இருக்காரு. அவரும் கூடிய விரைவில் ரிசைன் பண்ணுவான்ற மாதிரி சொல்லப்படுது சார். இல்லை, சி.வி. சண்முகத்தை பொறுத்தளவுக்கு அவர் வேறொரு கணக்கு போடுறார். தொடர்ந்து இபிஎஸ் தலைமையை விமர்சிச்சுட்டே இருந்தோம்னா அவர் வந்து தன்னை கட்சியை விட்டு நீக்குவார். அவராக நீக்குனா நம்முடைய எம்எல்ஏ பதவி பறிபோகாதுன்னு அவர் நினைக்கிறார். எம்எல்ஏ பதவி பறிபோகாமல் நீக்கப்பட்ட ஒருத்தருக்கு இந்த தவேகா ஆட்சியில் மந்திரி பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அது மாதிரி ஒரு கேம் ஆடுவோன்னு தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இபிஎஸ்ஸை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அவர் பேசின பேச்சுக்கள்லாம் உடனடியாக அன்னைக்கு சாயங்காலமே சீட்டை கழித்து அனுப்பியிருக்கணும். ஆனாலும் இந்த கேம் என்னங்கிறது இபிஎஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நடப்பது நடக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு அவராக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இவர் காத்திருக்காரு. எது நடக்க போகுதுன்னு தெரியல. அதை வச்சு அவர் மேடையில் பேசும்போது 90% ஆஃப் அதிமுகவிலிருந்து தவேகா பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொன்னது. அவர் சொல்கிறத இவர் இதெல்லாம் மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள்லாம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை தொடர்ச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு சமமானது.